காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்போ காவேரி சாரி சரியாக கட்டவே தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. விஜய் வர்றாரு. வந்தோடனே கேட்குறாரு, ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு சரியாக சாரி கட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நல்லா வாயெல்லாம் பேசுகிற, வாய் மட்டும் அவ்வளோ பேசுவேன், உனக்கு சாரி கட்ட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கட்டி விடுறாரு. அப்படியே பார்க்குறாங்க காவேரி. ஒரு மாதிரி பாசமாக பார்க்குறாங்க. அழகாக கட்டி விட்டுருக்கீங்க, சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா கட்டி விடுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், சரி சரி, ஆனால் அடிக்கடிக்கெல்லாம் நான் கட்டி விட மாட்டேன், எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான், சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன நகைலாம் நீ போடலையா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அங்கேருந்து வராங்க. வந்தவொடனே கேட்குறாங்க, என்ன நீ நகைலாம் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. பூ வச்சோடனே நிறைய நகை எல்லாத்தையுமே போட்டு விடுறாங்க. நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, சரி வா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே விஜய் பார்க்குறாரு. அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க, நான் நகைலாம் போட்டோன்னே நல்லாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. வா கண்ணாடியில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் கண்ணாடியில் காட்டுறாரு. கண்ணாடியில் அவங்களோட ஃபேஸ் அப்படியே பார்க்குறாங்க. அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா எல்லோரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே எல்லாருமே இருக்காங்க. தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க. ஆமாம், நீ இப்படிலாம் நடக்கக்கூடாது, அழகாக வெக்கப்பட்டுட்டு நடக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. எப்படிங்க நடக்கணும், எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இரு நான் சொல்லித்தரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழகாக வெக்கப்பட்டுட்டு அப்படியே நடக்கிறாரு. தாத்தா பாட்டி எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்படியே இந்த மாதிரி தான் நீ நடக்கணும் அப்படின்னு காவேரி கிட்ட சொல்கிறாரு. காவேரி அதே மாதிரி நடக்கிறாங்க. அப்போ தாத்தா சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் நான் பழைய விஜயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே சேர்ந்துட்டு. வீட்டில் இருந்து அவங்க அம்மா எல்லாருமே வராங்க. காவேரியோட அம்மா வந்துட்டு அப்படியே ஒரு சீர் மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. தட்டில் ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு 2 மோதிரம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ரிங் வந்து உங்களுக்கு தான், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், காவேரியோட அம்மா வீட்டு சீர் இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அஜயோட அப்பா அப்படியே பார்க்குறாரு. அந்த மோதிரத்தை விஜய் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே நல்லா இருக்குங்க, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் போட்டுக்கிறாரு. காவேரியோட அம்மா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அவங்க பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் இருக்காங்க. கங்கா, குமரன், நர்மதா 3 பேருமே இருக்காங்க. அக்கா நம்மளாம் சேர்ந்து போகலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நர்மதா, இல்லை நான் கடைக்கு போகிறேன், நான் போகல அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அது அப்படி குமரன் கேட்குறாரு, என்ன கங்கா நீ போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க வேண்டாம், நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆப்போசிட்டில் கரெக்டாக பசுபதி அவங்க பொண்ணு 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே ரொம்ப திமிரா விஜயோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கேருந்து கங்கா, குமரன் 2 பேருமே போகிறாங்க. கடைக்கு போகும்போது குமரன் சொல்கிறாரு, என்ன கங்கா நீ போகலையா காவேரி ஃபங்க்ஷனுக்கு, சரி நான் இப்படியே வண்டியை திருப்புவா, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நம்ம கடைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா போக சொல்கிறாங்க. பசுபதி, ராகினி 2 பேருமே விஜய் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோடனே எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க, என்ன காவேரி எப்படி இருக்கு அப்படின்னு பசுபதி கேட்குறாரு. அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஒரு ஜுவல்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ராகினி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது, என் மேலே இந்த கோவமும் உங்களுக்கு இல்லை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை அப்படியே காவேரிக்கிட்டேயும் கொடுக்குறாங்க. காவேரி எதுவுமே பேசல, அமைதியாக இருக்காங்க. வாங்கிக்கோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கங்கா யோசிக்கிறாங்க. சரி வாங்க போகலாம் காவேரி ஃபங்க்ஷனுக்குன்னு குமரனை கூட்டிகிட்டு வராங்க.